வெல்கம் பேக். இப்போ நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 2வது யூனிட் 4வது சாப்டர் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் பிளேன்ஸில் பிளேன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸை ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க ப்ராப்ளத்தை ரீட் பண்ணலாம். ட்ரா தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ ஸ்கொயர் பிளேன். அதோட சைடு 30ன்னு கொடுத்தாச்சு. ரெஸ்ட் ஆன் தி கிரவுண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். ரெஸ்ட் ஆன் தி கிரவுண்ட்னா HP. With a diagonal containing that corner is inclined at 30 to HP, 50 to VP. Diagonal வந்து 30 to HP, 50 to VPன்னு இருக்குது. அதாவது ஒரு எட்ஜை பற்றி கொடுக்கல, ஒரு டயகனலை பற்றி கொடுத்துருக்கு. அதனால் டயகனலில் தான் நீங்கள் வந்து 30 டிகிரியாகவும் 50 டிகிரியாகவும் திருப்பணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்து 30 டிகிரி டு HP. அப்போது இனிஷியலாக 0 டிகிரி டு HPன்னு போட்டு நீங்கள் முதல்ல வரையணும். 0 டிகிரி டு HPன்னா அப்போ ஸ்கொயர் பிளேன் வந்து டாப் வியூவில் தான் தெரியும். அப்போ டாப் வியூ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த ப்ராப்ளமும். ஸோ டாப் வியூவில் ஸ்டார்ட் பண்ணால் நான் இப்போ இந்த மாதிரி டாப் வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் இல்லையா. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 30 டிகிரிஸ் டு VPன்னு கொடுத்துருந்தா 0 டிகிரி டு VPன்னு போட்டு எந்த வியூவில் ஸ்கொயராக தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் ஸ்கொயராக தெரியும். அப்போ ஒருவேளை 30 டிகிரிஸ் டு HP பை 30 டிகிரி VPயாக இருந்தால் ஃப்ரண்ட் வியூ மேலே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ ஆனால் 30 டிகிரிஸ் டு HP தான் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறதால 0 டிகிரிஸ் டு HPன்னா பிளேன் வந்து டாப்பில் தெரியும். அப்போ அந்த டாப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ டாப்பில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ கூடவே ஸ்கொயரை வந்து ரெண்டு வகையாக பண்ணலாம். டாப்பில் வரையுது ஒன்று ஸ்கொயர் இப்படி வரையலாம், இல்லை ஸ்கொயரை இப்படி வரையலாம். இதில் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் எட்ஜாக இருக்குது, இங்கே லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் கார்னராக இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்கு, ரெஸ்ட் ஆன் தி கிரவுண்ட், ரெஸ்ட் ஆன் கிரவுண்டுன்னா HP ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர்ஸ் கொடுத்துருக்கு. அப்போது இதுதான் கார்னர், இது எட்ஜு. அப்போ இதுதான் கரெக்டு, இது தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கிறீங்க. நேராக ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த லெஃப்ட்டில் கார்னர் வர மாதிரி 45 டிகிரி, இது எல்லாமே 45 டிகிரி இன்க்ளைன். ஸோ 45 டிகிரி இன்க்ளினேஷனில் நீங்கள் வந்து இந்த ஸ்கொயரை வரைஞ்சிடறோம். ப்ரொஜெக்டார்ஸ் போட்டு அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டோம். இப்போது ப்ராப்ளத்துக்கு போங்க. த டயகனல் கண்டெய்னிங் தட் கார்னர், அதாவது AC ஒரு டயகனல், BD ஒரு டயகனல். இதில் எந்த கார்னர் ரெஸ்ட் ஆகுது, A' கார்னர் ரெஸ்ட் ஆக போகுது. அப்போ அது வழியாக போகிற டயகனல், அப்போ AC டயகனல் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. டயகனல் கண்டெய்னிங் தட் கார்னர். தட் கார்னர்னு அர்த்தம் ரெஸ்டிங் கார்னர். எந்த கார்னர் கிரவுண்டில் ரெஸ்ட் ஆகுதோ அந்த கார்னர். அப்போ அந்த கார்னர் வழியாக போகிற டயகனல் AC. BD நீங்கள் எடுக்கக்கூடாது. AC இன்க்ளைன்ட் 30 வித் ரெஸ்பெக்ட் HP, 50 வித் ரெஸ்பெக்ட் VP. இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஆங்கிளை நம்ம முதல்ல பார்த்துடலாம். 30 டிகிரி HP அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதை பேஸ் பண்ணி இப்போ இதை வந்து 30 டிகிரி, இந்த லைனை 30 டிகிரி திருப்பினா இந்த போர்ஷன் முடிஞ்சு போயிடும். இப்போ 30 டிகிரி லைன் வரைஞ்சி அதில் ABCD, அதாவது J' B' C' நீங்கள் மார்க் பண்ணிங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இதை வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்து இதோட கரஸ்பாண்டிங் டாபிக் ப்ரொஜெக்டார்ஸ் ஹாரிசான்டல் லைன்ஸ். A' ஒரு ப்ரொஜெக்டார், ஏலேருந்து ஒரு ஹாரிசான்டல் A1. இதே மாதிரி தான் மற்ற எல்லாம். இப்போது இது எல்லாத்தையும் 4 பாயிண்ட்டு கிடைச்ச பிறகு கனெக்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் டாப்பிக் முடிஞ்சு போச்சு. இப்போ தேர்ட் டாப்பிக்கு ஒரு சின்ன பாயிண்ட் இங்கே கவனத்தில் பண்ணணும். இப்போது அந்த டயகனல்ன்றது ஒரு லைன். அந்த லைன் வந்து 30 to HP, 50 to VPன்னு கொடுத்துருக்கு. இங்கே அடுத்த இதில் இங்கே 50 to VPன்னு கொடுக்குறது பதில் பிளான் ஆஃப் த டயகனல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா, பிளான் ஆஃப் த டயகனல் 50 to HPன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இதுவை அப்படியே நீங்கள் 50 டிகிரி திருப்பலாம். ஆனால் பிளான்ற ஒரு வார்த்தை இங்கே இல்லாததால் டயகனல்ன்றது ஒரு லைனுன்னு இருக்கிறதால லைன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ற மாதிரி கணக்கு. ஸோ தட் டயகனல் லைன் 30 to HP, 50 to VPன்னு இருக்குது. இப்போது அதுக்கு இதை ஜஸ்ட் லைக் தட் திருப்ப முடியாது. அந்த டயகனல் லைனோட ட்ரூ லென்த் இருக்கு இல்லையா, அந்த ட்ரூ லென்த்து வந்து 50 டிகிரி இருக்கிற மாதிரி பார்க்கணும். அந்த ட்ரூ லென்த்து 50 டிகிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஏசியும் ட்ரூ லென்த்தை, ஏசின்ற டயகனல் லைனும் ட்ரூ லென்த்தை காமிக்கும், BDன்ற லைனும் ட்ரூ லென்த்தை காமிக்குது. ஆனால் இங்கே B1 D1 வந்து ட்ரூ லென்த்தை காமிக்கும். ஆனால்
A1C1 ட்ரூ லென்த்தை காமிக்காது, கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வேணால் மெஷர் பண்ணி கூட பார்த்துங்க. சரிங்களா? அப்போது இந்த A1C1 லைனை தான் திருப்பணும். ஏன்னா இந்த டயகனல் லைன் பாசிங் த்ரூ த ரெஸ்டிங் கார்னர்னு தான் கொடுத்துருக்கீங்க ப்ராப்ளத்தில். ஸோ ஆனால் இது வந்து ஷார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம். இப்போ இதை ஜஸ்ட் லைக் தான் திருப்பக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரூ லென்த் டயகனல் இருக்கு இல்லையா, இந்த ஒரிஜினல் இங்கே ஃபஸ்ட்டு டாப்பில் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டயகனல் டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஒன்று தான். அதை நீங்கள் காம்பஸை செட் பண்ணி அதை வந்து 50 டிகிரி லைனில் செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 50 டிகிரி லைன் முதல்ல வரைங்க. அதில் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துங்க. A1C1 எடுக்கக்கூடாது, ACA டிஸ்டன்ஸ் எடுக்கணும். AC டிஸ்டன்ஸ் எடுத்து இப்போ இங்கே A1C1 மார்க் பண்ணணும். இங்கே A1 இங்கே மார்க் பண்ணிங்க. C1 ஆக்சுவலாக கிடையாது, இதை ஒரிஜினல் டயகனல் லென்த், ஆக்சுவல் டயகனல் லென்த், அதை நம்ம இங்கேருந்து செட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை வச்சு ஒரு P1 ஒரு டெம்பரரியாக மார்க் பண்ணிக்கிறோம். P1 டெம்பரரியாக மார்க் பண்ணிக்கிறோம். P1 ஒரு டெம்பரரியாக மார்க் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து C கிடையாது. அடுத்த ஸ்டெப்பு, இந்த P1 வழியாக ஒரு லோக்கஸ் வரைங்க, ஹரிசாண்டல் லைன் parallel to XY வரைங்க. இப்போ காம்பஸை A1C1க்கு செட் பண்ணுங்கள். காம்பஸை இந்த A1C1க்கு செட் பண்ணுங்கள். இது வந்து இந்த AC விட கம்மியாக இருக்கும். A1C1க்கு செட் பண்ணி அந்த செட் பண்ண காம்பஸை யூஸ் பண்ணி A1 சென்டராக வச்சு இங்கே ஒரு ஆர்க்கை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் C1 பாயிண்ட் கிடைச்சிரும். இப்போ இதில் வந்து இந்த A1C1 வந்து இந்த A1C1, இப்போது இந்த 4 ஸ்கொயரோட 4 பாயிண்டில் ஆல்ரெடி ஆர்பிட்ரரியாக எங்கேயோ ஒரு இடத்துல A1 மாலை ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ இதை பேஸ் பண்ணி C1 மார்க் பண்ணியாச்சு. இப்போ C1 மார்க் பண்ணியாச்சு. இப்போ A1C மார்க் பண்ண பிறகு இதை ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணினா D1 மார்க் பண்ணலாம். இதை ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணால் B1 மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரொசீஜர் வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ இதுதான் ஃபைனல் தேர்ட் அண்ட் ஃபைனல் டாப் வியூ. ஸோ இதில் பிளான் ஆஃப் தட் டயகனல் இஸ் 50 கொடுக்காததால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு இது புரியலன்னா நீங்கள் அப்படியே இந்த 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 ப்ரொசீஜர் பண்ணாமல் இப்போ இந்த டைரெக்டாகவே இந்த 50 டிகிரியில் இந்த C1 மேட்ச் பண்ணியிருந்தா கூட ஓரளவு ஒரு ஒரு 20க்கு 20 கொடுக்கலனா கூட சம் மார்க்ஸ் அவங்க கொடுப்பாங்க. பட் இது கரெக்டு. இது மாதிரி போகிறீங்கன்னா 20க்கு 20 கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கரஸ்பாண்டிங் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த 4 பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்டார்ஸ், இந்த 4 பாயிண்ட்ல ஹரிசாண்டல் லைன்ஸ், அங்கே 4 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ A1லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார், A'-லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், A1' கிடைக்கும். இதே ப்ரொசீஜர் தான் மற்ற 3 பாயிண்ட்ஸ். இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் கிடைச்சிருச்சு. எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுதான் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. ஸோ பிளேன் இன்க்ளைன் டு போத் HP and VP, டாப் வியூவும் பிளேன் தான், ஃப்ரண்ட் வியூவும் பிளேன் தான். இதுதான் ஆன்சர். நன்றி.